என்னன்னா வந்து ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4th ஸ்டாண்டர்டில் வந்து என்னோட திருவிழாக்கு பாட்டி வீட்டில் திருவிழாக்கு போட்டுக்கிட்ட பட்டுப்பாவாடை. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த டக்கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முடிச்சு வச்சு that I can wear it now. I'm 25, I can wear it now. அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து சொன்ன உடனே நான் ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாகி வந்துட்டேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். நான் வந்து வளர்ந்தது வந்து ராஜபாளையம். 5 மணிக்கு வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி வேறு எதுக்குமே நான் எந்திக்க மாட்டேன். அந்த ஊருக்கு போகிறது திருவிழா அப்படின்னோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, கிளம்பி போயிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு 3-4 நாள்லாம் வந்து அந்த பெரிய பெரிய சப்பரம்னு சொல்லுவாங்க, தேர் பவனியாக போகும். அது வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா சோறு ஃபஸ்ட்டு. ஸோ பார்க்குறவங்களாம் அப்போ என்ன கேட்பாங்கன்னா, சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா அப்படின்னு. அவங்க இப்போ என்ன பார்த்தா கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கணும், நாட்டுக்கோழி வேணுமா பிராய்லர் வேணுமா மட்டன் வேணுமா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்துருப்பாங்களான்னு தெரியல, இந்த அங்கே ஃபுல்லாக எப்படின்னா தெரு வீதியாக இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி குஷி கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பட்டர்ஃப்ளை வச்சு அந்த பட்டர்ஃப்ளை இப்படி ஆடும்ல. ஸோ அந்த கிளிப்ஸு குட்டி குட்டி வளையல் அதெல்லாம் எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு போய் வாங்கி தர சொல்லி பஞ்சாயத்து எல்லாம் அப்படி போகும்போது எம்டி பேக்கோட போவேன். திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு பேக் நிறைய நானே கடை போடலாம், ஒரு பொட்டி கடை அந்த மாதிரி தான் வருவேன் நான். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா அந்த 8, 9, 10 அந்த திருவிழா அன்றைக்கி வந்து கேரளாவிலேருந்து செண்ட மேடம் வருவாங்க. அதுதான் முக்கியம். அடிப்பாங்க பாரு ஒரு அடி, செம்மையாக இருக்கும். நான் போயிடுவேன். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா வந்து ராஜபாளையத்தில் இருக்கும்போது வந்து பொங்கல் இதெல்லாம் நடக்குவாங்க. ஸோ அங்கே எப்படின்னா தெருவுக்கு தெரு போட்டி வைப்பாங்க. ஸோ அது எப்படின்னா எல்லா தெருவும் சேர்ந்தெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த தெருவில் தனியாக நடக்கும், அந்த தெருவில் தனியாக நடக்கும், ஒரு தெருவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுலையும் அந்த கோல போட்டிக்கு மட்டும் நான் கிளம்பி போவேன். அங்கே வேறு என்ன நடக்குன்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி கிளம்பி போயிடுவேன். ஸோ அது வந்து இப்போது இந்த கல்யாணத்துக்குலாம் சீர் சேர்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவளுக்கு அவளே சேர்த்துக்கிட்டா. அங்கே போனோன்னா நம்ம வந்து நமக்கு அது வரைகிறது ஜாலியாக வரும்ல. ஸோ ஒரு 8 மணிக்கு போல் போனோம் அப்படின்னா ஆறுதல் பரிசு கூட 2 குடம் கொடுப்பாங்க. அது வந்து பிளாஸ்டிக் குடத்துல இருந்து நான் சில்வர் குடம் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் வாழ்க்கையில கையை தட்டு. இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் வச்சிருக்க கிளம்பு அப்படின்ற மாதிரி எங்க அம்மா ரெடியா இருக்காங்க. ஸோ தட் ஹஸ் பீன் மை திருவிழா மெமரி அப்படின்னு. இனிமே நீங்க சாதா டானியா இல்ல கொடை டானியா. நைஸ். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் சூப்பர். காலையில் ஃபஸ்ட்டு பண்ணுற ஃபங்க்ஷனே வந்து ஊமப்புலி வேஷம்னு சொல்லுவாங்க. ஊமப்புலி வேஷம்னா இந்த ஊரில் இருக்க எல்லா பாய்ஸும் வந்து உடம்பு ஃபுல்லாக சேர் பூசிக்கிட்டு கறி எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக பூசிக்கிட்டு வாயில் வந்து ஒரு குச்சி கடிச்சிப்பாங்க. அந்த குச்சியில் வந்து கத்திரிக்காய், தக்காளி, பொட்டேட்டோ, மத்தியான சமையலுக்கு தேவையான அதெல்லாம் வந்து கடிச்சிட்டு ஒரு பெரிய பலகை எடுத்துட்டு ஒரு லைனாக கையை வச்சு சாமி கோயிலை 3 தடவை சுற்றி வந்து அது வேண்டுதல், குழந்தை பிறக்கருக்கு அந்த மாதிரி வச்சா குழந்தைய கழுத்தில் போட்டு அந்த குழந்தைக்கும் மூஞ்சி ஃபுல்லாக கறி பூசிக்கிட்டு கூட்டு வந்துடுவாங்க. அடுத்த பூஜை வந்து என்னன்னா நைட்டு நடக்கும். இப்போ ஊர் பேர் சாமி வந்து பகவதி அம்மன். அவங்களாம் ஊர் வந்து பகவதி அம்மன் சொன்னால் பௌதி ஆகி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாச்சிலாம் எப்படின்னா, இந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பௌதி ஆகி உனக்கு ஒரு 200 ரூபா போட்டுருப்பேன், என் பிள்ளைய பாஸ் ஆகி. அது ஆக்சுவலி நடக்கும். என் செயின் 200 ரூபாய்க்கா? ஆமா, 200 ரூபாய் செயின் காணாம போச்சு. அவங்க வேண்டிக்கு ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு பேக்ல இருந்து செயின் விழுந்து, பேங்க் யூஸே பண்ணாத பேங்க்ல செயின் விழுது. அப்புறம் வந்து நைட் வந்து வேஷம் போடுவாங்க. லைக் இதுவும் பாய்ஸ் தான் பண்ணுவாங்க. என்ன வேஷம்னா லைக் நான் இந்த மாதிரி பண்ணா வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேஷம் போடுவாங்க. பேய் வேஷம் போடுவாங்க, பாட்டி தாத்தா வேஷம், பாய்ஸே பாட்டி தாத்தா வேஷம் போடுவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு வேஷம் போடுவாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன அது பர்ஃபெக்ட் ரூல், மாப்பிள்ளை வச்சிருக்க கூட கிழிஞ்சிருக்கணும், மாப்பிள்ளை தலையில வெள்ளை அடிச்சிருக்கணும், மாப்பிள்ளோட ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கணும், பொண்ணு போட்டிருக்க இது வந்து சௌரி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நார்மல் ரூல், இப்படி தான் இருக்கணும்னு. இன்னொரு மெயின் நம்பிக்கை என்ன, நைட் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். மாவிளக்கு பூஜையில் வந்து இந்த ஊரோட மருமக வந்தவங்க, இந்த வாக்கு போட்டு வந்தவங்க, அதவங்கலாம் வந்து உட்காந்து லைனாக உட்காந்து இந்த தேங்காய் மாவிளக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. லைனாக அந்த பூசாரி வந்து எல்லாத்துக்கும் அந்த இடத்துல தேங்காய் உடச்சி கொடுத்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி முடிச்சுனே இந்த ஊரில் இருக்க எல்லா வயசு பசங்களும், விசில் அடிக்கிறவங்க, இந்த உடுக்கி எடுக்கிறவங்களாம் வந்து லைனாக நின்றுடுவாங்க. நின்றுட்டு எல்லாருமே வந்து எல்லா லேடிஸும் கம்முன்னு நிற்கணும். அந்த உடுக்கு எடுக்கிறவங்களும் அடித்து காதில் வீன்னு கத்துவாங்க. எல்லா பூசாரிஸும் இந்த கேரளாவிலேருந்து தான் பூசாரிஸ்லாம் வருவாங்க. இதுக்குன்னா பேய் ஓட்டிருக்கு, இது பேய் ஓட்ட. ஆமாம், உமன் தான் இருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு சாமியா பேயான்னு கேட்பாங்க. ஏன்னா சாமி கூட ஆடி இருக்கலாம் சொல்லி சாமியை பேயை கேட்பாங்க. அந்த பேய் வந்து சாமியாக போய் சொல்லும். அது நான் இந்த சாமி அந்த சாமி போய் சொல்லுவேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க போய் சொல்லுங்க? அது கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்கு. 3 எலுமிச்சம்பழம் வந்து முன்னாடி வச்சிருவாங்க. வச்சுட்டு இப்போ என்ன பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, நீ ஒரு அந்த எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழத்துல உன் நினைச்சுக்கோமா அப்படின்ட்டுருவாங்க. சரி, நான் நினைச்சுப்பேன். நீ எடு அப்படின்னா சாமின்னா அது கரெக்டா எடுத்துரும், அதே பேய்னா அது போய் சொல்லு.
இல்லை அதை எடுத்ததுக்கப்புறம் பேய் தப்பாக எடுத்துச்சுன்னா அந்த பேய்னு சொல்லி பேய் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது ரீசன் சொல்லுவோம். லைக் எனக்கு ஞாபகம் இருக்க ஒரு ரீசன் என்னன்னா, ஒரு 8 வயசு ஒரு 10 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு தன்னோட பாட்டியே வந்து அந்த உள்ள உடம்புல வந்துட்டாங்க. அந்த பாட்டி வந்து இவளை பார்த்துக்கு யாருமே இல்லை, அதனால இவ வந்து ஒரு பக்கத்தில் போயிட்டு தான் ஐயோன்னு பயந்துட்டா. அந்த பயம் என்ன அவளை வீக்காகி நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சான்ஸ் யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பேய் வந்து ஒரு முடி எடுத்து கொடுக்கும். ஆமா, முடி எடுத்து கொடுக்கும். அந்த முடி முடிச்சு போட்டு கட் பண்ணி கொண்டு போய் சுடுகாட்டில் ஆணி வச்சிருவாங்க. நீங்க மாந்திரிகம் தந்திரம் படிச்சிருக்கீங்களா? சமையல் குறிப்பு மாதிரி இவ்வளவு தெளிவா சின்ன வயசுல தானே போனீங்க, இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. இப்போ வருஷம் போயிட்டு தான் இருக்கீங்க. தேங்க்யூ அர்னி, தேங்க்யூ ஸோ மச். ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இப்போது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கும்போது அண்ட் அதுக்கப்புறமா செகண்டரி ஸ்கூலில் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த இயர்லேயே ஒரு பெரிய இது மாதிரி ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் இருக்க 2-3 ஏரியாவுக்கு எல்லாமே வந்து அந்த திருவிழா தான் ஒரு பெரிய திருவிழா மாதிரி. ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு சைடில் வந்து 4 சைடுனா 4 சைடுமே வந்து 1/2 கிலோமீட்டர் வந்து கடை போட்டிருப்பாங்க. 4 சைடுமே உரி அடிப்பாங்க. அந்த உரி அடிக்கிறத பார்க்குறது வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு அந்த காதல் அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு சைட் அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைம். ஓகே, நான் இப்போ ஆக்சுவலாக திருவிழாவில் அந்த பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு செட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு திருவிழா வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா 1 மாதம் வந்து ஸ்கூல்லே திருவிழா தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே சுற்றிட்டு இருப்பானுங்க. காலைல 8 மணிக்கெலாம் வந்துடுவானுங்க. இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையாடா, இப்போ தானே திருவிழா போச்சு, இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து சிரமத்தில் ஓடணும் அப்படின்ற மாதிரி. திருவிழா நடக்குதுன்னா அதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடியே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் வந்து பாட்டு இருக்கும், ஒரு நாள் டான்ஸ் இருக்கும், இன்னொரு நாள் வந்து ஆக்சுவலாக பேச்சு இது மாதிரி இது பண்ணுவாங்க. இது பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. அது வந்து 3 நாள் முன்னாடி. அந்த நாள் வந்து எவருமே போக மாட்டோம். ஆனால் பாட்டு பாடும்போது அண்ட் டான்ஸ் கச்சேரி, ஸோ அந்த இதுக்கெலாம் வந்து பசங்க எல்லாமே ஜாலியாக ஒன்றா சேர்ந்துருவாங்க. பிகாஸ் அந்த கேங்குக்குள்ளே வந்து ஆக்சுவலாக இருக்க ஒரு சூப்பரான விஷயம், இந்த கேங்கில் இருந்து ஆக்சுவலாக அந்த கேங்கில் போயிட்டு பேசுவாங்க. இந்த சண்டை வர்றதும் அந்த டைமில் தான் இருக்கும், சண்டை சால்வ் ஆகுறதும் அந்த டைமில் தான் இருக்கும். போன வருஷம் சண்டை வந்த கேங் வந்து இந்த வருஷம் சால்வ் ஆயிடுவானுங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலாக சுச்சுவேஷன்லாம் இருக்கும். இந்த சண்டை மேளம் அந்த விஷயம் அண்ட் வானவேடிக்கை அதெல்லாம் வந்து நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கெலாம் பண்ணுவாங்க. இதெல்லாமே சூப்பர் மெமரிஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் திருவிழானா வந்து எங்கள் அந்த கோயில் தான். அண்ட் சின்ஸ் சென்னையில் பிறந்து வந்ததுன்றதால லைக் எங்கள் ஸ்கூலுக்கு பின்னாடியே வந்து ஆக்சுவலாக இந்த சைடு வந்து அம்மன் கோயில்னால் இந்த சைடு வந்து சர்ச்சு டான் பாஸ்கோ சர்ச்சு, அதாவது ஒரு சைடு வந்து அங்கேயுமே வந்து கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக பண்ணுவாங்க. அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே கலந்துப்போம். லைக் சின்ன வயசுல வந்து எனக்கு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு அண்ட் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லா இடத்துக்குமே போவோம், எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா வைப்பும் பிடிக்கும். ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்னு பார்த்தா எங்களுக்கு வந்துட்டு கார்த்திகை தீபம். ஸோ வி ஹேவ் லிட்டில் ப்ரைட் பிகாஸ் வி ஹோஸ்ட் தட் ஃபெஸ்டிவல். கார்த்திகை தீபம் வந்துட்டு இட்ஸ் ஃப்ரம் திருவண்ணாமலை. பிகாஸ் அந்த அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் எல்லாம் ஜோதி எல்லாம் கொடியேற்றதுலேருந்து 10 days வந்துட்டு டவுனில் இருக்க ஸ்கூலுக்கு எல்லாம் லீவு. எங்களுக்கு வந்துட்டு 3 days லீவு. ரொம்ப பிடிச்ச மெமரி என்னன்னா அந்த 10 days வந்துட்டு ஊர் வந்து கலக்கலன்னு இருக்கும். எல்லாரும் நல்ல தெரு ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க. கார்த்திகை தீபத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியோட நான் அம்மா தங்கச்சி 3 பேர் மட்டும் அப்பாவை விட்டுட்டு டவுனுக்கு போய் ஷாப்பிங் பண்ணேன். இந்த கதையிலேயே அப்பாவை சொல்லாமல் இருந்திருக்கோம். இப்போ எங்கள் தலைக்குள்ள ஏறிடுச்சு, ஏன் அப்பா விட்டு போனீங்க? ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஃபுல் டே. ஸோ தெரு ஃபுல்லாக கடை இருக்கும். அப்புறம் இந்த ரப்பர் லைக் ஸ்மெல் வர ரப்பர், ஸ்ட்ராபெரி ரப்பர், அப்புறம் பீனட் ரப்பர் அதெல்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக ஷாப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு 2-3 பேக்கோட திருப்பி வீட்டுக்கு வருவோம். வந்துட்டு அங்கே ஒரு கடை போட்டுருவோம். என்னோட கசின்ஸ்க்கு எல்லாம் காட்டுறதுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்து என்னென்ன ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு. தென் கம்ஸ் கார்த்திகை தீபம் வரும்போது காலையில் விளக்கெல்லாம் சோப் பண்ணி காய வச்சு அப்புறம் ட்ரெஸ்அப் பண்ணி எல்லாம் வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டு தென் தெருவில் ஒரு வாக்கிங் போகிறோம். யார் வீட்டில் அதிகமாக விளக்கு வச்சுருக்காங்க. ஸோ யூஸ்வலி மற்ற சிட்டியில் இருக்கவங்க ஒரு நாள் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் எங்களுக்கு வந்து 3 days கண்டினியூஸாக பண்ணுவோம். ஸோ ஒரு நாள் வந்துட்டு வீடு ஃபுல்லாக விளக்கு இருக்கும், செகண்ட் டே வந்துட்டு அப்படியே கம்மியாகும், தேர்ட் டே குட்டியாக மட்டும் வச்சுட்டு இது பண்ணுவோம். பட் இட் இஸ் லைக் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் ஆர் திருவிழா ஃபார் மீ பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் த சிட்டி லைக் வேர் ஐ வாஸ் பார்ன். இட் ஹோல்ட்ஸ் லாட் ஆஃப் மெமரிஸ். இல்லை ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும் நான். என்னென்னா ஐம் டாக்குமெண்டிங் சம்திங். ஆக்சுவலி நம்ம சினிமாட்டோகிராஃபர். பிறந்ததெல்லாம் அவினாசி பக்கத்தில் கோயம்புத்தூரில். பட் சிட்டிக்குள்ளே மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து திரும்ப when I look back to லைக் ஃபெஸ்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ
யூஸ்வலி வி ஹாவ் திஸ் டெண்டன்சியில் நம்ம வந்து வி லுக்ட் அப் ஆன் அவர் ஓன் ரிச்சுவல்ஸ். இப்போது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஈவெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு ஹை வேல்யூ இருக்கும். பட் நமக்கு சேர்ந்த ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வி லுக்ட் அப் ஆன் அவர் ஈவெண்ட்ஸ். யாரும் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம், அப்படி தான் இருந்தேன். பட் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம். ஸோ இந்த ரிச்சுவல்ஸ் எதுக்கு என்ன பண்ணுதுன்ட்டு டேக் அவேவாக வந்து அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கம்யூனல்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. மோர் லிவிங் லெஸ் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ ஃபெஸ்டிவலில் வந்து இப்போ மஞ்சள் நீராட்டு விழாலாம் இருக்குது. ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம்லாம் தெரியாது. ஆனால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யார் என்னென்னு தெரிய தேவையில்லை. ஸோ யூல் ஜஸ்ட் கோ, யூல் ஜஸ்ட் ஃப்ளட், யூல் ஜஸ்ட் ஹாவ் ஃபன். அந்த கம்யூனல் ரிச்சுவல் வந்து மிஸ் பண்ணது. இட் பிகேம் மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு வி ஹாவ் டு கெட் பேக் டு தட். நம்ம ஊருக்கு போகணும், நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணணும். அதுலேருந்து டேக் அவேஸ் இருக்குது இல்லைன்றதெல்லாம் தாண்டி ஜஸ்ட் பாக்கெட் யூர் செல்ஃப் அண்ட் கோ அண்ட் என்ஜாய். ஸோ தட்ஸ் இட். யா, என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப ஊர் திருவிழா மாதிரி இருக்காது. பட் ஆனால் ஓரளவுக்கு சிட்டியில் இருக்கிற திருவிழா மாதிரி இருக்கும். என் ஸ்கூல்லும் அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சிட்டியில் பண்ணுறது வந்து அந்த கோவில்ன்றதா அப்படி வருவாங்க. திருவிழா எப்படி ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியும்னா என் வீட்டு எதுக்கு ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். அன்றைக்கி எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கும். நல்லா சவுண்டாக வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்னம்மா இப்படி இருக்கேம்மா அப்படி படிக்கிறது அப்படின்னு. நீ கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இன்னும் சவுண்டு ஜாஸ்தியாக வைப்பாங்க, அமைதியாக இரு. ஸோ அப்படி தான் என்னோடய திருவிழா மெமரிஸே இருக்குது. செப்டம்பர் டைமில் தான் அப்படி தான் வரும். ஸோ அந்த டியூஷன் அப்பயே வந்து ஓகே இன்றைக்கி வந்து வராதிங்க லீவு, அப்படி 3 days நல்லா இருக்கும்ல. சிட்டியில் இருந்தாலுமே அந்த 3 days நீங்கள் வர வேண்டாம், எக்ஸாம் இருந்தாலுமே காலையில் வந்துருங்க, ஈவினிங் மட்டும் வர வேண்டாம் அப்படி சொல்கிறப்ப போய் பார்க்குறப்ப, ஏன்னா சின்ன வயசில் இருக்கிறப்ப அப்பா அம்மா எல்லாமே வெளியில் போக முடியாதுல்ல. டியூஷன்றப்ப அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படி போவோம். அது ஒரு மெமரிஸாக இருந்தது. அப்புறம் ஈவினிங்கில் வந்து எப்பயுமே வந்து நம்ம எல்லாரும் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போவோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். சரி இங்கே இருக்குது இங்கே வரலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்களும் எல்லாமே சென்னை பேஸ்டுன்றதால இங்கே வருவாங்க. அவங்க வந்தோடனே எல்லாரும் ஜாலியாகிடுவாங்க. என்னமோ ரொம்ப பயங்கரமாக ஊர் திருவிழா மாதிரி நினைப்பாங்க. ஆனால் எதுவுமே இருக்காது. ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க. என் கசின் வந்து என்னோட கிளாஸ் தான். அந்த கிளாஸில் இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு க்ரஷ். ஸோ அவனை இந்த தம்பி கதை அந்த கதையா ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம் கோவிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த க்ரஷ்ஷும் வரதால நானும் போவேன். போய் பார்த்துட்டு சாமியும் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். என் கசனும் நிற்பான். அவனே பார்த்தா அவனை வந்தால் இவனை பேசுவான். ஸோ பேசிட்டு என் தாத்தாவும் வருவாங்க கூட. எல்லோரும் சேர்ந்த மாதிரி இருக்க முடியும் அந்த சுச்சுவேஷன். ஐ திங்க் திருவிழா அப்படின்றது வந்து எல்லோரும் ஒன்று சேர்க்குற ஒரு இடமாவும் இருக்குது எல்லோரும் சொல்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி என் க்ரஷ்ஷும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து அவனும் பார்த்துட்டு இருந்தான், நானும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் என்ன வாங்குறானோ அதையே நான் வாங்குவேன், நான் என்ன வாங்குறானோ அவனும் வாங்குவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்லாமலே அந்த ஒரு கனெக்ஷன் இருந்தது. அது மட்டும்தான் நான் வந்து இந்த சென்னை திருவிழாவில் பார்த்துருக்கேன். ஆமாம், டெல்லி அப்பளம் இருக்குது, இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. திருவிழா ஆகிறதுக்கான ஒரே ஸ்டாண்டர்ட் டெல்லி அப்பளம் வைக்கணும். வச்சுட்டிங்கன்னா எதுனாலும் திருவிழா தான். அவ்வளோ திருவிழா தான், அது ஒத்துக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ. எங்கள் ஊரில் திருவிழா வந்து ஒரு அம்மன் கோயில் திருவிழா ஒரு 8 நாள் நடக்கும். 8 நாளும் ஒரு நாளும் ஒரு மாதிரி சாமி வந்து அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அத்தை பொண்ணு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒருத்தங்க பக்கத்தில் கால் பண்ணி சொல்கிறாங்க. மாமாவா? ஆமாம், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். என்ன ஆச்சுன்னா, நமக்கு குதூகலமான நம்ம குதிகால் நிற்காதுல. வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு வேகமாக என்ன இங்கே ஃபோன் அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறேன். போய் பார்த்தா அங்கே இல்லை. எப்படியாச்சும் பாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் திருவிழாலும் ஒரு நாள் நைட்டில் வந்துட்டு வரும் சாமி, அப்பயாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருந்தையும் பார்க்க முடியாமல் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு கல்லூரி கடைசி எக்ஸாமினேஷன் அப்போது ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிருந்தோம். மன்னார்குடி பக்கத்தில் கரம்பயம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே ஒரு ஃபேமஸான மாரியம்மன் கோயில் இருக்குது. திருவிழாவே பார்க்க போகல, பட் அப்படி சும்மா சுற்றி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம்ல. வெளில முதலே சொல்லிட்டாங்களே நீங்கள் திருவிழா பார்க்க போகல. அந்த மாதிரி போய்கிட்டே வந்துட்டு திரும்பி அந்த இதோட முடிச்சாச்சு. பெரியம்மாவோட ஊருக்கு போகிறோம். அதுவும் அம்மன் கோயில் அந்த மாதிரி தான். அங்கே போய் என்ன பண்ணுறோன்னா, அந்த குல்ஃபி ஐஸ்லாம் வைப்பாங்கல்ல, அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்து வேற பொண்ணா? வேற. ஓகே ஓகே. அம்மா பார்த்தா நார்மலாக இருக்கும், பட் அங்கேருந்து ஒரு பார்வை வரும்ல. வரும்போது என்ன ஆச்சுன்னா,
நம்மளையும் ஒரு ஜீவன் பார்க்குதா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். திடீர்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. அதை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். இங்கிட்டு இப்போ ஒரு குறுக்கு நெடுக்கும் நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி போயிட்டு வரேன். கடைசி வரையா நான் கண்டுபிடிக்க முடியாமல் போய் அந்த இதோட என்னோட இதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு கவிதையோட வேணா முடிச்சு நீங்க அடிச்சு விடுங்க, நாங்க கேட்குறோம். ஏராள பறவைகள் வைத்து விட்டேன் உன் மீது, ஏறெடுத்து பார்த்து விட 8ஆம் அதிசயமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடு. ஓகே ரைட்டு. சே இந்த பொண்ணு கொடுத்துக்கல. ஓகே. எங்கள் வீடு எப்படின்னா திருவிழாக்கெலாம் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும், தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. கல்யாணம் ஆச்சு 2021. சரி நம்மளோட ஹஸ்பண்டும் மதுரை தான், இன்னுமே நம்ம வந்து எல்லா சித்திரை திருவிழாவுக்கும் நம்ம போயிடலாம் அப்படின்னு ஜாலியாக இருந்தேன். கோவிட்னால அந்த வருஷம் திருவிழா நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த திருவிழாவும் போகல. ஆனால் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சிவகாசியில் இருந்தேன். சிவகாசியிலேருந்து சாத்தூருக்கு போகிற வழியில் ஒரு சர்ச். ஆனால் ஏன் நான் அதுக்கு வந்து வீட்டிலேருந்து ஸ்னீக் அவுட் பண்ணி போனேன்னா, என்னோட டீச்சர் அங்கே இருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் மிஸ். ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு திருவிழா தான் பிடிக்கும்ல, எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் முடியலன்னு சொல்லிடு, மிஸ் வீட்டிலேருந்து படிக்கிறேன்னு சொல்லிடு, வீட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் நம்ம வீட்டில் இருந்துக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க வீட்டுக்கு நான் போய் இருந்தப்போ அவங்களுக்கு பொண்ணு கிடையாது, பசங்க தான். ஸோ நான் போனோடனே அவங்களுக்கு ஏதோ ஒரு லேண்டு சேல் ஆச்சு, நான் போனோடனே அவங்களுக்கு ஏதோ ப்ரமோஷன் இருந்தது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு லக்கி சாம் மாதிரி அவங்க 50 டிக்கெட் வித்துரும் அவ்வளோதான். அவங்க வாங்கி கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ், இந்த ப்ராப்பர் 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டதே இல்லை எங்கேயுமே. இந்த ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற இலந்த வடையாக இருக்கட்டும், கொய்யாக்காவாக இருக்கட்டும், இது கம்மரிக்கட்டு, இது எதுவுமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து அப்படி ரொம்ப இந்த வீடு விட்டால் ஸ்கூல்லலாம் வெளியில் எதுவும் வாங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி. பட் 11th ஸ்டாண்டர்டில் நான் வந்து நம்மளை கேட்க யாருமே இல்லை, மிஸ் இருக்காங்க, அப்புறம் என்னன்ற மாதிரி ஜாலியாக போய் அந்த திருவிழா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்குது. மதுரை பொண்ணாக இருந்துட்டு இன்னும் சித்திரை திருவிழா ஒரு தடவை கூட போலையே அப்படின்ற வருத்தமும் இருக்குது. குற்றம் தான். நிறையா கதைகள் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ. என்னோட ஊர் வந்து நொலம்பூர், சென்னையில் தான் இருக்கேன். எங்கள் ஊரில் 2 கோவில் இருக்குது. பெருமாள் கோவில் ஒன்று இருக்கும், மண்ணூடியம்மன் கோவில் ஒன்று இருக்கும். மண்ணூடியம்மன் கோவில் திருவிழா தான் இருக்கிறதுலையே அல்டிமேட்டாக நடக்கும். லைக் கரகம் எடுக்கிறதுலேருந்து சாமி ஆடுறதுலேருந்து எல்லாமே அந்த கோவில் தான் மெயினாக நடக்கும். சாமி ஆடுறது தான் எங்கள் கோவிலோட மெயின் ஈவெண்ட்டாகவே நடக்கும். கோடங்கி வருவாங்க. கோடங்கி தான் வந்து உடுக்க சலம் படித்து சாமியெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்க வந்து உடுக்க சலம் படித்து சாமியெல்லாம் கூப்பிட்டு எல்லா சாமியும் முன்னாடி நிற்க வச்சு சாமியெல்லாம் ஆடினதுக்கப்புறம் தான் திருவிழாவோட மெயின் ஆட்டமே ஆரம்பிக்கும். எங்கள் திருவிழாவில் நான் மெயினாக எதை பார்க்குறேன்னா, கும்பம் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே இருக்கும். எப்படின்னா வந்து கறி குழம்பு, மீன், முட்டை, காவு கொடுத்த கோழி, ஆடு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து சமைச்சு எல்லாத்தையுமே ஒன்றா கடவுளுக்கு முன்னாடி படையல் போட்டு அதை ஒன்றா பசைஞ்சு அதை கையில் வர கொடுப்பாங்க. கும்பஞ்சோறு வாங்குறதுல அவ்வளோ ஹாப்பி. அதை வாங்கி ஒரு வாய் சாப்பிட்டுட்டோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த லேடிக்கே ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னென்னா, மண்ணூடியம்மன் வந்து மண் ஊடி வந்ததால் அங்கே ஏற்கனவே ஒரு பழைய கோவில் இருந்தது, கொமாத்தம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருந்தது. கொமாத்தாவை விரட்டிட்டு தான் மண்ணூடியம்மன் வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு வருஷமும் திருவிழாவோட மெயின் ஐதீகம்னு சொல்லுவாங்க. திருவிழா எல்லா வருஷமும் சாதாரணமாக போயிட்டு இருக்கும் ஒரு கட்டம் வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே கொமாத்தா வருவாளான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கொமாத்தா அந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா இருக்காத எல்லா பிரச்சனையும் நடக்கும். ஏன் அப்படின்னா, அது இருந்த சாமி இல்லையா, ஊர்லேயே இருந்த சாமி, இது வந்த சாமி. ஸோ இதுக்கு திருவிழா எடுக்கிறதுனால நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொமாத்தா அலோவ் பண்ணாதான் மண்ணூடியம்மனோட கரகமே முக்கூடலை சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொமாத்தா வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே திருவிழா அப்படியே சாந்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடல் பாடல் எல்லாமே நடக்கும். கொமாத்தா வந்துட்டானா அப்படியே எல்லாருமே ஸ்டெக்காகி அப்படியே நிற்பாங்க. யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்து கத்திக்கிட்டு வந்து அந்த ஒரு பேர் சொல்லிட்டா திருவிழாவே நடுங்கும். அதுக்கப்புறம் தான் வந்து மண்ணூடியம்மனோட கரகத்தை போகிறதுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கொமாத்தா வந்து என்ன சொல்லுவாலாம், என்னதான் இவ என்னை விரட்டி விட்டாலும் இவ இப்போ ஊர் சுற்றி வர்றதுக்கு தயார் நிலையில் இருக்காளே, அதனால் அதை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துட்டு போயிடும் அப்படின்வாங்க. முக்குடல் சுற்றி வரும்போது அது பின்னாடியே போகிறது, ஒரு இட்லியாக பாயாசம் எல்லாமே அப்படியே தருவாங்க. டயர்டாகும் போதெல்லாம் சாப்பிட்டு டயர்டாகிறது அது இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் பஜனை பாடிட்டு வருவாங்க. பஜனை பாடிட்டு வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாடிட்டு கலெக்ட் பண்ணும்போது அது பின்னாடியே போகிறதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். திருவிழானா எனக்கு மன்னார்குடி, அது பக்கத்தில் இருக்கிற தோரங்குறிச்சி, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க ஊருங்க தான் இது எல்லாமே. அங்கே தான் என்னோட சைல்ட்ஹுட் அந்த ஸ்டார்டிங் மெமரிஸ்லாம் அங்கே இருந்தால் தொடங்கும். அங்கே கடை தெரு வந்து ரொம்ப ஃபேமஸ். கடத்தெரு. ஆமாம், எல்லா ஈவெண்ட்ஸை விட அந்த கடத்தெரு பார்க்க தான் நாங்கள் ரொம்ப சிறப்பாக போவோம். அங்கே டெல்லி அப்பளம் விற்கும். அந்த வருஷத்தில் ஒரு தடவை தான் அது கிடைக்கும், மறுபடியும் பார்க்க முடியாது.
ஞாபகம் இருக்கணும். அது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ தான் எல்லா விஷயமும் எல்லா நேரமும் கிடைக்குது. அப்போ வந்து யூல் ஹாவ் டு வெயிட். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்புறம் ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்க, லோக்கல் ஹாலிடே இருக்கும். ஸோ அந்த கோயில் திருவிழா ஒட்டி நம்மளோட டைம் ஷெடியூலும் போகும். ஸோ ரொம்ப ஸ்லோ லைஃபு நல்லாயிருக்கும், ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். யோசிச்சு பார்த்தேன். அதில் வெண்ணத்தாழின்னு ஒரு ஈவெண்ட் இருக்கும். இதுங்க வெண்ணத்தாழி. வெண்ணத்தாழி. ஓகே. சரிங்களா? அதில் வந்துட்டு சாமி வரும், அது மேலே வந்துட்டு பட்டர் அடிப்பாங்க. அதுதான் அந்த ஈவெண்ட்டே. வெண்ணெயை தூக்கி அடிக்கிறது. ஆமாம், ஒரு 10 ரூபாய் அந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கும் போல இருக்கு. எல்லா அந்த கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா கடைங்களுமே அப்போ ஸ்பெஷலாக கிடைக்கும். டெல்லி அப்பில் இல்லாத ஊர் திருவிழா இல்லைன்னு நினைக்கிறேன். அது எதுவும் புக் ஃபேராக இருந்தாலும் டெல்லி அப்பில் தான். நான் ஒரு நாள் டெல்லி அப்பிளத்துக்காக ஒதுக்கிடுவேன், அன்றைக்கி புக் வாங்க மாட்டேன், கையெல்லாம் என்ன ஆகிடுன்னு.